ஈவினிங் திஸ் இஸ் தேவகி ஃப்ரம் பாரத் ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஓவர்வியூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அப்டேட். நாளைக்கு ரம்ஜான் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகாது, இட் வில் ரிமைன் ஷட். மூவிங் ஆன் த ஸ்லைட், இன்னைக்கு நம்மளோட பெஞ்ச்மார்க் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நியூ ஹை வந்து டச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணதில்ல யாருன்னு பார்த்தா ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்ல இருக்கிற கெயின்ஸும் பேங்கிங் நேம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல வந்து 2.27 lakh crore வந்து ஏறி இருக்காங்க. ஸோ ஏறிட்டு ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எவ்வளோ இருக்காங்க பார்த்தா 4.02 lakh crore இருந்திருக்காங்க. அபவுட் 1892 ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருந்தாங்க. 1782 ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருந்தாங்க. 111 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸ்மே இல்லாமல் அப்படியே இருந்திருக்காங்க. சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து 354 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்காங்க, ஆர் 0.47% ஏறி இருக்காங்க. ஏறிட்டு 75,038 அப்படின்ற லெவலில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. சென்செக்ஸ் ஃபர்ம்ஸ் வந்து ஐடிசி, கோட்டக் மஹிந்திரா பேங்க், பாரதி ஏர்டெல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏஷியன் பெயிண்ட்ஸ், டெக் மஹிந்திரா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜேஎஸ்டபிள்யூ இவங்க எல்லாமே வந்து மேஜர் கெய்னர்ஸ். மாருதி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எல்என்டி இவங்க எல்லாமே வந்து டாப் யூசர்ஸ். நிஃப்டி 50 பார்க்குறப்ப இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரெஷ் ஆல் டைம் ரெக்கார்ட் ஹையை வந்து டச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் ரீசன்னு பார்த்தா அக்ராஸ் த செக்டர்ஸ்ல வந்து பையிங் இருந்த காரணத்தினாலையும், இன்னைக்கு லேட்டர் டேல வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங்கும் யூஎஸ் இன்ஃபிளேஷன் டேட்டாவும் இருக்கிற ரீசனாலையும் வந்து சொல்லியிருக்காங்க. நிஃப்டி வந்து இன்னைக்கு எண்ட் ஆகுறப்போ 111 பாயிண்ட்ஸ் ஆர் 0.49% வந்து ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 20,753 அப்படின்ற லெவலில் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. நிஃப்டி பேக்ல வந்து யாரெல்லாம் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தா கோல் இந்தியா, பிபிசிஎல், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐடிசி அண்ட் ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ். லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா சிப்லா, மாருதி சுசுகி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிவிஸ் லெபார்டரிஸ் அண்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பேங்க் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் நோட்ல வந்து ஓப்பன் ஆனாங்க. டிஎஃப்ல வந்து கெயின்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமா அவங்க வந்து 49,000 லெவலில் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹை ஆஃப் 49,057 அப்படின்ற லெவலில் வந்து இன்னைக்கு டச் பண்ணியிருக்காங்க. ப்ராடர் மார்க்கெட் பார்க்குறப்ப பிஎஸ்சி மிட் கேப் வந்து இன்னைக்கு 0.89% ஏறி இருக்காங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.46% ஏறி இருக்காங்க. இண்டெக்ஸை பார்க்குறப்ப ஆயில் அண்ட் கேஸ் வந்து 1.74% ஏறி இருக்காங்க. எனர்ஜி வந்து 1.71% ஏறி இருக்காங்க. மெட்டல் வந்து 1.66% ஏறி இருக்காங்க. கமாடிட்டி வந்து 1.30% ஏறி இருக்காங்க. சர்வீசஸ் வந்து 1.15% ஏறி இருக்காங்க. யூட்டிலிட்டிஸ் அண்ட் ஆட்டோ செக்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து டாப் லூசர்ஸாக இருந்திருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 2,778 crore ஒர்த்தான ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு 163 crore ஒர்த் ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. டே ஃபோக்கஸ்டு ஸ்டாக் நியூஸ் பார்க்குறப்ப இண்டிகோ அவங்க வந்து இன்னைக்கு 4% வந்து ஏறி இருக்காங்க. ஏறிட்டு அவங்களோட ஃப்ரெஷ் ஆல் டைம் ரெக்கார்ட் ஹை வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் ஏர்லைனா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எம்சிஎக்ஸ் இவங்க வந்து 4% வந்து ஏறி இருக்காங்க. இதுக்கப்புறம்னு பார்த்தா மோத்திலால் ஓஸ்வால் வந்து அவங்க வந்து அவங்களோட ரேட்டிங்கை பைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டார்கெட் ப்ரைஸையும் வந்து 4,300 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் க்ளோஸை விட இன்னைக்கு 15% ஏறி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க வந்து 20% வந்து இறங்கியிருந்தாங்க. இறங்கிட்டு லோவர் சர்க்கியூட்ல வந்து இன்னைக்கு லாக் ஆயிட்டாங்க. என்ன ருபீஸ்ல இருந்திருக்காங்கன்னா பர் ஷேர் 227. எதுக்கப்புறம்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஏர்போர்ட் மெட்ரோ ஆம்க்கு அவங்க வந்து 8,000 crore வந்து ரீஃபண்ட் பண்ணணும் டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷனோட ஆம்க்கு அப்படின்னு சொன்ன ரீசன்னாலன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் உள்ள கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாடா வந்து என்எஃப்ஓ வந்து வந்திருக்காங்க. நேற்றே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8144314141க்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. எங்களோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹாவ் அ கிரேட் டைம்.